பெண் வந்து தோழியா இருக்கிறத நீங்க ஒத்துக்க வைக்கப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது. அந்த உமன் வந்துட்டு அங்க டைரக்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல வந்துட்டு கொஞ்சம் அந்த மேக்கிங்ல இன்வால்வ்டா இருந்தாலோ வந்துட்டு அது ஃபெமினிஸ்ட் மூவியா அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லாத்தையுமே சொரண்டி அந்த மெழுகுவர்த்தி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எனக்கு ஜஸ்ட் நீ மட்டும் போதும். ஐ அம் நாட் a one man woman அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. and it is so amazing. இந்த முறை வந்து நம்ம ஷீ காட் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைக் லீவோட படம். ஏன்னா இந்த மந்த் வந்து உமன்ஸ் டே அப்படிங்கிறதுனால பெண்களோட பெர்ஸ்பெக்டிவ், பெண்களுடைய காதல், அவங்களுடைய பார்வையிலிருந்து இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த உரையாடல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து மூவி டாக்ஸ்லேருந்து யோகலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அண்ட் தென் நிகிதா கண்டென்ட் கிரியேட்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த படம் வந்துட்டு எனக்கு இந்த படத்தை பற்றியே இங்கே வந்த பிறகுதான் தெரியும். ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தேன், நான் வந்துட்டு கூகுளில் தேடி பார்த்தேன். சின்ன சினாப்சிஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்த்துட்டு இங்கே வந்து தான் நான் ஃபுல்லாக பார்த்தது. பட் எனக்கு ஒரு வேளை படம் போரிங்காக இருந்துச்சு அப்படின்னா என்னால் ஃபுல்லாக அதை பார்க்க முடியாது. அப்படிதான் நான் நினச்சி வந்தேன் இந்த படம் அப்படி இருக்கும்னு நினச்சிதான். பட் நான் நினச்சி வந்ததுக்கு ரொம்ப கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா பேட் கேர்ள் படம் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் போய் பார்க்கணும்னு நினச்சி பார்த்தப்போ நான் கம்ப்ளீட்டாக வந்து நிறைய மிஸ்டேக், நான் இந்த படங்கள் பேட் கேர்ள் பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி இல்லை இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடியுமே நிறைய இடத்துல சொல்றது என்னவா இருக்கும்னா, பெண்களை தப்பு பண்ண விடுங்க, அவங்க கத்துக்கிட்டோம், மிஸ்டேக் பண்ணட்டும், விழுந்து வாரட்டும், இல்ல ஏதோ ஒன்று தப்பு பண்ணி கத்துக்கிட்டோம், கரெக்டா தான் பண்ணணும்ன்ற ஒரு ரூலை மேல வைக்கும் போது ரொம்ப கான்சியஸ் ஆகி ரொம்ப ப்ரெஷர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தப்பு பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். சின்ன சின்ன கோட்ஸோ இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் இதை சொல்ற மாதிரி இருந்தா கூட எனக்கு அது ரொம்ப அட்ராக்ட் ஆகும். ஸோ எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னுடைய பார்ட்னரை சூஸ் பண்றது, அதில் நான் மிஸ்டேக் பண்றது, அதில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டேட் பண்ணும்போது ஓகே அப்பவே அப்படி பேசியிருக்காங்க, நமக்கு தான் தெரியல போல, இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ பேட் கேர்ளுக்கு எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்றாங்க ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு தெரியுது. இந்த மூவி வரும்பொழுது அவங்களும் அதே மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல அந்த கேரக்டர் பார்க்கும்போது ஒரு வசனம் அதில் சொல்லியிருப்பாங்க, அவன் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா, ஹானஸ்டா இருப்பா, பியூட்டிலி ஹானஸ்ட், எல்லா உண்மையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க. அது வந்துட்டு ஆண்களால மட்டும் இல்லை, இந்த சமூகத்தினால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒரு பொண்ணு என்ன பண்ணாலும் வந்துட்டு போய் நீ பண்ணாலும் அதை மறைச்சிட்டு கூட பண்ணு அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இருக்கும். இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் வரேன், பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஈவெண்ட்லையுமே நிறைய வந்து ஆண்கள் தான் இருக்கீங்க. ஏதாவது ஒரு பையன் கூடயோ போட்டோ எடுத்து போடுறேன், இல்லை வேற எங்கேயாவது போறேன், பப்ளிக் போறேன், எதா இருந்தாலும் நான் அதை வந்துட்டு பண்றது கூட ஒரு ஸ்டேஜ்ல விட்டுருவாங்க. ஆனா என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்ல சுத்தி இருக்க சமூகத்துக்கோ அந்த சோசியல் மீடியால ஏன் போஸ்ட் பண்றேன், ஸ்டோரியில ஏன் வைக்கிற, ரிலேட்டிவ்ஸ் பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க, நீ பண்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை பண்ணிக்கோ, ஆனா யாருக்கும் தெரியாம பண்ணு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன் நான் ஏன் அப்படி பண்ணணும், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் உண்மையா தான் இருக்கேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன், என்னுடைய ஃபேமிலி நீங்க, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஆனா அதை தாண்டி வேற யாரும் ஏதோ நினைச்சிருவாங்கன்றதுக்காக நான் ஒரு பொய்யாவே இருக்க வேண்டியதா இருக்கு. நான் பண்றது சரியா இருந்தாலும் இந்த சமூகத்துக்காக நான் பொய்யா இருக்கணும், நான் பொய் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ற மாதிரி இருக்கு. அவ எதுனாலும் உண்மையை சொல்லிடுவா, அது உங்களால ஏத்துக்க முடியலன்னா அது உன்னோட பாடு, அவ உண்மையா தான் இருப்பா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து நிறைய நோட் பண்ணியிருந்தேன், போக போக அப்படியே பேசலாம்னு நினைக்கிறேன். இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த மூவி ஆக்சுவலாக நான் வரும்போது எனக்கு இது என்ன மூவி எதுன்னு தெரியாது, நான் லேட்டாக வேற வந்தேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் இந்த மூவியை பற்றி புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டா அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமோ, செக்ஸ்ன்னு டேபான டாபிக்ல வந்துட்டு டீவியேஷன் காமிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் she wasn't just exploring like ஒரு பாய் ஃப்ரெண்ட் டு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் போறது கிடையாது, 3 பாய் ஃப்ரெண்ட் அட் a டைம்ன்றது something I have never seen before. like அது மட்டும் அது அந்த டைம்ல வந்தது, it is so unbelievable for me. and இதுல வந்து ஸோ பாலிகாமி எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படின்னு சொல்லி காமிச்சா யூஸ்வலி வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் மென் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் உமன் ஆர் ஜஸ்ட் ஐ கேண்டிஸ் தட், லைக் பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க, வருவாங்க. அண்ட் அவங்க இந்த பையன் வந்துட்டு பாலிகாமி எக்ஸ்பிளைன் பண்ணுவான், ஐ மீன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். அண்ட் அந்த மூவில எப்படி இருக்கும்னா அவன் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி மட்டும் தான் இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியும் இருக்கும். இந்த மூவில அதுவும் இவ்வளோ முன்னாடி வந்த மூவிலேயே வந்துட்டு ஒரு பொண்ணு பாலிகாமி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அண்ட் not with a lot of shame also, like அவங்க பொண்ணு வந்துட்டு அவ்வளோ ஷேம்ஃபுல்லா அவங்களுக்கே தெரியுது, like it's not something to be shameful about.
I can be honest about it அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சு and the way she goes through it like எல்லாத்தையும் வந்துட்டு you can't call me a whore, you can't do this அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரேவா பேசி and to finally வந்துட்டு ஒரே ஒரு பையனோட செட்டில் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. that is something that I didn't wish happened. like அது ஃபுல்லா அப்படியே முடிஞ்சிருக்கலாம். இல்ல நான் வந்துட்டு ஓகே அது அப்படிதான் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரி யா ஸோ கடைசியில் வந்துட்டு அவங்க நான் வந்துட்டு ஒரு பையனுக்காக இருக்க மாட்டேன், ஐ எம் நாட் அ ஒன் மேன் உமன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. அண்ட் இட் இஸ் ஸோ அமேசிங். ஓகே, இங்க இருக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு ஃபீமேல்ல ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா இந்த மீடியா ஓரியன்டோ இந்த மாதிரியான இதுல ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஜஸ்ட் யாராச்சும்? யாருக்குமே ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? சரி, மீடியா ஓரியன்டா நம்ம ஜென்ரலா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெண்கள் ஒரே ஒருத்தருக்கு தானா? பரவாயில்ல, அது நீங்க ஒரு பெண் வந்து தோழியா இருக்கிறத நீங்க ஒத்துக்க வைக்கப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் இருக்காங்க. எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, மேபி இங்க மோஸ்ட்லி எல்லாமே மீடியா ஓரியன்ட், ஃபிலிம், புக்ஸ், அப்படி ஏதோ ஒரு ஆர்ட் ஓரியன்டான விஷயத்துல இன்வால்வ் ஆனவங்க தானே இருப்பீங்க, ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆர்ட் எதுவா இருந்தாலுமே அதுல எல்லாம் ரொம்ப இன்க்ளூசிவா இருக்கணும்னு நான் நினைப்பேன். நான் நினைக்கிறது மட்டும் இல்ல, அப்படித்தான் இருக்கணும். ஆர்ட்ன்றது ரொம்ப இன்க்ளூசிவா இருக்கணும். ஒன் மோர் திங் அபவுட் இந்த மூவி என்னன்னா, இந்த மூவில வந்துட்டு தேர் ஆர் லாட் ஆஃப் செக்ஸ் சீன்ஸ் இல்லையா? யூஸ்வலா செக்ஸ் சீன்ஸ் வந்துட்டு இட் இஸ் ஃபார் த மேல் கேஸா இருக்கும். அண்ட் ஒரு ஸ்டீரியோடிபிக்கலான நம்ம வந்துட்டு பான்ல பாக்குற மாதிரி லைக் அது ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி இருக்கும். பட் தென் ஐ திங்க் இந்த பாடி ஷீ போர்ட்ரேட் ஹவு a lot of unrepresented female body எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மூவி பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. நான் யூனோ செக்ஸ் சீன்ஸ் வச்சு மூவிஸ் பார்க்கும்போது இட் இஸ் யூஸ்வலி ஹவு அ ஸ்டீரியோடிபிக்கல் யூனோ உமன் பாடி எப்படி இருக்கணுமோ, அந்த பயாலஜி புக்கில் ஒரு ஸ்டாண்டர்ட் பிரெஸ்ட் இப்படி தான் இருக்கும், இந்த ஹேர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருக்குமோ அது மட்டும் தான் இருக்கும். இந்த மூவியில் வந்துட்டு இல்லை இப்படியும் இருக்கலாம், இதுவும் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கான எஃபர்ட்டா இதை நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு லாட் ஆஃப் ஃபெமினிஸ்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்றது கரெக்ட். அந்த உமன் வந்துட்டு அங்கே டைரக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் அந்த மேக்கிங்ல இன்வால்வ்டா இருந்தாலோ வந்துட்டு அது ஃபெமினிஸ்ட் மூவியா அப்படின்னே நமக்கு தெரியும். பிகிலெல்லாம் இட் வாஸ் மார்க்கெட்டட் அஸ் ஃபெமினிஸ்ட் மூவி அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் பட் இட் வாஸ் நாட் அ ஃபெமினிஸ்ட் மூவி. ஸோ யா, அதே மாதிரி இந்த மூவில இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா பேசும்போது சொல்லுவாங்க, அவ பிறக்கும் போது வளரும் போது கொஞ்சம் நார்மலான கிட்டா தான் இருந்தா, ஆனா அவளுக்கு அந்த நார்மல் அப்படின்ற டேர்மே பிடிக்காது அப்படின்னு. ஸோ அந்த நார்மல்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பிரேக் பண்ணணும். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய சொசைட்டிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்க நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்ற மாதிரி. நார்மல்னு இவங்க சொல்றது ப்ரிவிலேஜான ஒரு விஷயத்த தான் இருக்கும். நம்ம கேஸ்ட் வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம ஜெண்டர் வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை செக்ஷுவாலிட்டி வைஸ் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் என்ன செக்ஷுவாலிட்டி அப்படின்னு கேட்டோன்னா நான் நார்மல் தான், நான் ஹெட்ரோசெக்ஷுவல் ஸ்ட்ரெயிட்டு. நீங்கள் என்ன இதுன்னு கேட்டால் நான் நார்மல் தான், நம்ம ஊர் ஆட்கள் தாங்க. எல்லாமே நார்மல்ன்ற இந்த வார்த்தையே ப்ரிவிலேஜான ஒருத்தவங்களுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த ஏதோ ஒரு மலையாள படத்தில் வரும்னு நினைக்கிறேன், நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து நம்பி அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்கள் சிறகுகளை உடைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சிறகே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி பறக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நார்மல் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்போ உடைச்சிட்டு வெளில வரமோ, எல்லாரும் இன்க்ளூசிவாக இருக்கமோ, அப்போதான் எல்லாமே பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் தட் ஐ ஹாவ் கிரிட்டிக்னு இல்லை, பட் சம்திங் ஐ நோட்டிஸ். இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஐ நீட் யூ ரைட் நோ அப்படின்னு சொல்லிட்டு whom does she call? ஜேம்ஸ் வந்துட்டு கூப்பிடுவாங்க. அண்ட் தென் there is a scene where they have sex but it wasn't sex at all, and it was something that definitely needed an apology there. And but then அது அப்படியே வந்துட்டு கடந்து போயிட்ட மாதிரி இருந்தது. பட் she does address it, அது வந்துட்டு நியர் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அங்கேயும் வந்துட்டு அந்த பையன் சோல்மேட் அப்படி இப்படின்னு பேசுற பையனே வந்துட்டு he doesn't apologize, he doesn't acknowledge it. மறுபடியும் வந்துட்டு அந்த பிளேமை வந்துட்டு அந்த பொண்ணு மேலேயே ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவான். அண்ட் I don't think they showed how much it affected her. அது வந்துட்டு காமிக்கவே இல்லை. இந்த மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவா I think he hates me அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல மட்டும் அவ ஏன் அப்படி சொல்றா அப்படின்றது புரியுது. பட் அந்த வலி வந்துட்டு எங்கேயுமே காமிக்காத மாதிரி இருந்தது. தட் இஸ் ஒன் திங், ஐ டோன்ட் நோ, இட் வாஸ் வெரி ஹார்ட் டு வாட்ச். அண்ட்
நான் அதை போர்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். லைக் இந்த மூவில எஸ்பெஷலி இந்த பொண்ணை சுத்தி வரும்போது, எஸ்பெஷலி when she is very open and confident about everything, இதை வந்துட்டு இதையும் ஆனஸ்டா இந்த எமோஷனையும் வந்துட்டு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அது வரல. பட் யா, ஆப்வியஸ்லி பாலிகமி வந்து நிறைய பேர் கல்ச்சுரல் ஷாக்காக இருந்திருக்கும். எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அப்படி இருந்துச்சு. பாலிகமி தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை. அது மியூச்சுவலாக 2 பேருக்கும் பாலிகமி ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படி மியூச்சுவல் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறப்ப தப்பு இல்லை. ஓகே, அந்த பொண்ணுக்கு பாலிகமி பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு பண்ணுறா. பட் ஜேம்ஸுக்கு அது பிடிக்கல. இந்த இடத்துல ஜேம்ஸ் பண்ணது அந்த ரிலேஷன் தப்பு. ஜேம்ஸ்க்கு பாலிகமி பிடிக்கல. மியூச்சுவலாக பாலிகமி இருந்தால் அது அவங்களோட ரைட், அவங்களோட விஷ், அது அவங்க பண்ணுறது தப்பு இல்லை. ஜேம்ஸ்க்கு பிடிக்கல. இந்த பொண்ணுக்கு ஒரு நீட் இருக்கிறதுனால, ஃபிசிக்கல் நீட் இருக்கிறதுனால கூப்பிடுறாங்க. பட் அந்த பையனுக்கு அதில் பிடிக்கல. ஸோ அந்த பையன் அப்படி ரகா இதுதானே உனக்கு வேணும் அப்படின்னு அந்த பையன் அப்படி பண்ணதில் என்ன தப்பு? இப்போ வந்துட்டு ஒரு ஆக்ட் ஆஃப் செக்ஸ் வந்துட்டு ஆரம்பிக்கிறீங்க, ஆர் ஒரு ரொமான்ஸோ இல்லை என்ன வாட் எவர் இட் இஸ், தே செட் மேக்கிங் லவ் இல்லை யூ ஜஸ்ட் வாண்ட் மீ டு ஃபக் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று பண்ணுறான் இல்லையா? அதை ஆரம்பிக்கும் போது நீங்க முன்னாடி கன்சென்ட் கொடுத்துருக்கலாம். ஓகேவா, லைக் எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக் லவ் டு மீ அப்படின்னு சொல்லும்போது அது 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணி 2 பேர்ட்டையும் ரெசிப்ரோகேஷன் இருக்கணும், 2 பேரோட இனிஷியேஷனுமே இருக்கணும். இவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி இவங்க பண்ணிருக்கவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு எவ்ரிதிங் would have been so soft, so slow இல்லையா? இவன் வருவான் வந்துட்டு and also an act of sex அப்படின்னு இருக்கும்போது it is something where 2 பேருமே ரொம்ப வல்னரபிளா இருக்கிற ஒரு டைம். அது 2 பேரும் they are very naked, very vulnerable, and especially இந்த பொண்ணு வந்துட்டு இவனதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். இவனும் வந்துட்டு இந்த பொண்ணை சோல்மேட்டா பாக்குற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பையனே வந்து இன்னும் இதுதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரஃபா அவ்வளோ வல்னரபிளான ஒரு டைம்ல கோயிங் லைக் செக்ஸ் இஸ் அ வெரி வெரி வல்னரபிள் திங். லைக் எஸ்பெஷலி வித் சம்மன் யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பண்ணீங்கன்னா அது அந்த கனெக்ஷன் அந்த இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அண்ட் அப்படி பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த பொண்ணு வந்துட்டு கூப்பிடுவா. ஆனா இவன் வந்துட்டு அதை ஒரு 2 நிமிஷத்துல வந்துட்டு என்னவோ அவன் வாட்டுக்கு பண்ணிட்டு, அதுவும் கோவமா பண்றது. அந்த ஒரு வல்னரபிளான ஸ்பேஸ்ல இருக்கும்போது அவன் அவ்வளோ கோவமா அவ்வளோ அசிங்கமா பேசிட்டு உனக்கு இதுதானே வேணும், இது வந்து யார் ஓகே ஹூஸ் பொசிஸ் இட் அப்படின்னு கேட்பான். அவன் இந்த மாதிரி இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பொசிஷன் எடுத்துக்க பார்ப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு கோவத்தை காமிப்பான். செக்ஸ் இஸ்ன்ட் சப்போஸ் டு பி, அது செக்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. லைக் அவ அதை எதிர்பார்த்து வந்திருக்க மாட்டான். அவளுக்கு வந்துட்டு பாசமா வேணும்னு நினைச்சுதான் வந்திருப்பான். அப்படி அவ கேட்கும்போது இவன் இப்படி பண்ணிட்டு போனது இட் டசன்ட் மேட்ச். இல்ல அவளோட டிசையர் இட் டசன்ட் மேட்ச் வாட் ஹீ கேவ். அவன் கொடுத்தது வேற, இவ கேட்டது வேற. அப்படி இருக்கும்போது அதுவும் ரெசிப்ரோகேஷனே இல்லாம கோவமா நடந்தது தப்பு. அண்ட் ஜேம்ஸ்க்கு வந்து பாலி பிடிக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணல. நான் பார்த்த வரைக்கும் அவர் கிளம்பி வரும்போது ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு கூட தானே இருந்தாரு இல்லையா? ஆமாங்க, இன்னொரு பொண்ணு கூட தான் இருப்பாரு. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன், எமர்ஜென்சின்னு, நீ திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன் அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவர் ஏன் சொல்லுவார். இந்த விஷயம் தான் நம்ம மெயினாக அப்சர்வ் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம ரேண்டமாக பார்க்கும்பொழுது அவனுக்கு பிடிக்கல, இவன் ரொம்ப டிவோட்டடாக லவ் பண்ணுறான், இந்த பொண்ணு தான் இப்படி பண்ணுதுன்ற மாதிரி உங்களுக்கே தோணுச்சு. ஆனால் அதில் என்னன்னா ஆண்கள் பாலியா இருப்பாங்க, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வெளியே அக்செப்ட் பண்ணிக்க அவங்களால முடியாது. அதுதான் அந்த ஷோகேஸ் பண்ணது. அவருக்கு பாலி பிடிக்காதுன்னுலாம் கிடையாது. அவங்க 3 பேருக்குமே என்ன இருந்ததுன்னா யார் அந்த மெயின் கேரக்டரை ஓன் பண்ண போறான்றதுலதான் அவங்களுடைய இது இருந்தது. அவங்களுக்கு வந்துட்டு அவ வேணுங்கிறது விஷயம் இல்லை, இவங்க 2 பேருக்கு கிடைச்சிடக்கூடாது, நான் ஜெயிச்சிடணும், நான் தான் வந்து அந்த குவாலிட்டிஸ் இருக்கு, அந்த ஒரு மேலுக்கான குவாலிட்டி என்கிட்ட தான் இருக்கு, அதனால வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது நான் தானே உன்னை நிறைய சிரிக்க வைக்கிறேன், என்ன மாதிரி இந்த இன்னரம் தலையில மாட்டிட்டு நான் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி பண்றேன், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? யாருமே நீ ஹாப்பியா இருக்கியா என் கூட, நீ சிரிக்கிறையே, உனக்கு இது சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கா, அந்த மாதிரி கேட்கலையே தவிர்த்து நான் அவங்க 2 பேரோட பெட்டர் தானே, நான் அவங்க 2 பேரோட பெட்டர் தானேன்றதுதான் சுத்தி இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்களும் வந்துட்டு வேற ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அதை ஓப்பனா இங்க சொல்ல மாட்டாங்க. பட் நோலாவை பொறுத்த வரைக்கும் she is brutally honest. நான் சொல்லிடுவேன் இதுதான் விஷயம்னு. அண்ட் தேங்க்ஸ் கிவிங்க்கு 3 பேரையும் நேர்ல கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு கூட அவளுக்கு அந்த தைரியம் இருக்கு. பட் ஜேம்ஸ் வந்து அவர் ஆல்ரெடி அந்த போர்ட்ரே பண்ண வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அவர் ஆல்ரெடி வந்துட்டு அந்த பொண்ணோட தான் இருந்தாரு. அவர் பாலியா இல்ல ஒன் நைட் ஸ்டாண்டா இது எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அவர் அப்படி எப்படி இருந்தாருன்னா நமக்கு தெரியாது. பட் நோலாவை தவிர்த்து இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல செக்ஷுவலி அவர் ஆக்டிவா தான் இருந்தார். அந்த சமயத்துல கூப்பிட்டதும் வந்துட்டாங்கன்றதுக்காக வந்து he is so devoted அப்படிலாம் சொல்ல முடியாது.
அங்கேயுமே அவர் ப்ரூவ் பண்ண பாக்குறாரு, மத்த 2 பேரை விட நான் இங்க பெட்டர் தான் அப்படின்றத தவிர்த்து அவருக்கு பிடிக்காம கிடையாது. he is also practicing. இன்ஃபேக்ட் வந்து அவர் தான் வந்து உண்மையை சொல்லலைன்னும் போது அவர் தான் இங்க மறைக்க பாக்குறாரு. ஸோ இங்க அவர் டிஃபெண்ட் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. எனக்கு ஆக்சுவலா கான்ட்ராஸ்டிங் நியூஸ் இருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு ப்ரீவியஸ் சீன்ல சொல்லியிருப்பாரு, ஐ கான் ஸ்ப்ரெட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு ஒரு பொண்ணோட தான் இருப்பேன், எனக்கு இவளை பார்க்கணும்னு இருக்கு, ஸோ நீ டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அது மட்டும் ஒரு இது. இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்க கேட்டீங்கல்ல வை இஸ் இட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இவங்க என்ன ஏதாவது பண்ணிடுறாங்க, இவங்க வந்துட்டு இப்போ நான் ஏதாவது எழுதி வச்சிருக்கேன், அவங்க வந்து அதை கிழிச்சு போட்டுறாங்க சம்திங் லைக் தட். அதுக்கு இப்போ நான் அவங்களை என்ன வேணா பண்ணிடலாம்னு கிடையாதுல்ல. செக்ஸ் கேன் பி யூஸ்ட் as an act of violence. செக்ஸ்ன்றது செக்ஸ், நீங்க அதுக்கு முன்னாடி அதை எப்படி பண்ணிருக்கீங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு கன்சென்ட் இருக்கு. அதை தாண்டி நீங்க ஏதாவது பண்றீங்க, நீங்க வேற மாதிரி பண்றீங்கன்னா அதுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இப்ப காமிச்சதெல்லாம் ப்ரியர் பர்மிஷன் எல்லாம் அவர் வாங்க, அவர் வாட்டுக்கு புஷ் பண்றாரு, புஷ் பண்ணிட்டு அவர் வாட்டுக்கு நோ பண்ணிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு, அந்த பொண்ணு பேசவே இல்லைங்க. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணது வரைக்கும் தான் உங்களுக்கு கன்சென்ட் இருக்கு. செக்ஸ் அது கன்சென்ட் இருக்கு அப்படின்றது இட் இஸ் a ஸ்டெப் பை ஸ்டெப் திங். நீங்க ப்ரையர் கன்சென்ட்டை வச்சுட்டு இப்ப இருக்கிறத வந்துட்டு நீங்க அப்படியே நான் இதுக்கு ஆல்ரெடி முன்னாடி பண்ணியிருக்கேன்ல இப்போ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் முடியாது. நான் ஆல்ரெடி செக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது இப்போ வந்துட்டு இவர் வேற மாதிரி பண்றாரு இல்லையா, அதுக்கும் இதுக்குமே வித்தியாசம் இருக்கும். அதுக்கும் இதுக்குமே கன்சென்ட் வேற, அதுக்கு கன்சென்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு கன்சென்ட் கொடுக்கல. ஸோ அதுதான் என்னோட ஆன்சர். ஸோ படம் ஆரம்பத்துல இருந்தே எல்லாருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப், லைக் இந்த 3 பேரோடையும் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பா. 2 பேருமே வந்துட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு கன்வே பண்ணிடுவாங்க. அந்த பையனும் கன்வே பண்ணிடுவான், இந்த பொண்ணும் கன்வே பண்ணிடுவான். ஆனா 2 பேருமே கன்வே பண்ணிடுவாங்களே தவிர கேட்டுக்க மாட்டாங்க. கேட்க மாட்டேங்குது 2 பேருக்கும். என்ன சொல்றாங்கன்னு புரியுது, ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கல, உள்வாங்கிக்கல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 2 பேர்கிட்டயுமே அந்த இது இருக்கு. இந்த பொண்ணும் அப்படிதான், பொண்ணுக்கும் தெரியும் இந்த பையன் நம்மளை லவ் பண்றான், இவனுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்னு. இவன் அதை வேணாம்னு சொல்றான், அவன் வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டான், இவன் வேணாம்னு சொல்றதை கேட்க மாட்டான், இவன் வந்துட்டு வேணும்னு சொல்றதை கேட்க மாட்டான். ஸோ கன்வே பண்ணிட்டாங்க, பட் 2 பேருமே லிசன் பண்ணல அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இந்த ரீஷேப்பிங் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா படங்கள்லயுமே இருக்கிற ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து ஆப்வியஸா வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது தான் வந்து நம்ம ரீஷேப் ஆகும். ஹியூமனே அப்படிதான், நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாமே நம்ம பண்ணும்போது பார்த்தா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் நம்ம அதை வந்து கத்துட்டு இருப்போம். இப்போ நம்ம பெஸ்டா இருக்கிற எந்த விஷயத்த பார்த்தாலும் எடுத்ததுமே பெஸ்டா பண்ணேன்னு இருக்காது, நம்ம அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், கத்துட்டு தான் வருவோம். ரிலேஷன்ஷிப்பும் அந்த மாதிரி தான். நான் அதுதான் சொல்றேன், மேலும் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஃபீமேலும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்றது தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கும். மேல் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணும்போது, இல்ல இந்த மாதிரி ஆல்ரெடி விஷாலோட படம் இருக்குல்ல, 3 பேர் லவ் பண்ணிட்டு அதுல ஒண்ணு, அது வந்து எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா ஒரு ஜாலியா பார்த்துட்டு வைப் பண்ணிட்டு பசங்க இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்ப பேட் கேர்ள். இன்ஃபேக்ட் அதே மாதிரி கூட கிடையாது, ஏன்னா ஒரு பிரேக் எடுத்த பிறகு தான் நெக்ஸ்ட் ஆக போறோம். ஆனா அதை எடுத்துக்கிற திராணி வந்து நம்ம பசங்க கிட்ட இல்ல. இந்த படத்தையே இவ்வளோ வருஷமான இந்த படத்தையே வந்து நீங்க இப்ப ரிலீஸ் பண்ணீங்கன்னா பசங்க பார்த்துட்டு அதை ஈஸியா எடுத்துப்பாங்களா? இல்ல. ஆனா ஸ்டோரியில இப்ப வந்து நான் ஒரு பிளே பாய், திருட்டு பையில அந்த பாட்டு, அந்த விஷாலோட தீம், தேங்க்ஸ் பிரியா அப்படின்னா, ஐயோ விஷால் நான் வந்து பூஜா அப்படின்னா அதெல்லாம் அப்படியே மாசா சந்தோஷமா பாக்குற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, ஈஸியா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறீங்கல்ல, இதையே எடுத்துக்க முடியல. இது தப்புனா அதுவும் தப்பு, அது சரி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா இதுவும் சரி அப்படின்றதான் மேட்ரு. எல்லாருமே தப்பு பண்றோம் தான், இல்லைன்னு சொல்ல. அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம நம்மள மட்டும் அதை க்ரோத்துக்கான ஒரு லேர்னிங் ஃபேஸா இருக்குங்கிற பட்சத்துல அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல அந்த கன்சென்ட் அப்படிங்கிற விஷயம் நிறைய இதுல வந்து காம்ப்ளிகேட் ஆகும். இப்பயே நிறைய டிவோர்ஸ் நடக்குது. எதுக்கு வந்து டிவோர்ஸை வந்து நம்ம ஜென்ரலா எடுத்துக்கணும், நார்மலா எடுத்துக்கணும்னு சொல்றீங்க, ஆனா டிவோர்ஸ்ன்னு ஒருத்தவங்க சொன்னதுக்கு அப்புறமா அவங்க வந்து கேள்வி கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா there is a difference. டிவோர்ஸ் வந்து மியூச்சுவலா இருக்குன்ற பட்சத்துல அங்க நம்ம பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, 2 பேரும் மியூச்சுவலா இது பண்ணிட்டு போறாங்க. பட் எங்க வந்து நான் வந்து அபியூஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல, இந்த மேரேஜ்ல வந்து நான் அபியூஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னை ஹர்ட் பண்ணிட்டு அவர் இன்னொரு இதுக்கு போறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஆப்வியஸா நம்ம அங்க கொஸ்டின் கேட்டுதான் ஆகணும். எப்படி வந்து நீங்க இப்படி பண்ணீங்க? மேபி அது ஒரு இன்ஸ்டாகிராம் இதுவா இருக்கலாம், இல்ல ஒரு ஆத்தரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அது ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கிறாங்க, இல்ல பப்ளிக் ஃபிகரா இருக்கணும்ன்ற கூட அவசியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களா இருக்காங்க, டிவோர்ஸ்ன்றது அங்க வந்து ஒரு அபியூஸோ டொமஸ்டிக் வயலன்ஸையோ தாண்டி வருது அங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம அங்க கேள்வி கேட்டாகணும். அந்த இடத்துல வந்து டிவோர்ஸ் சாதாரணமா தானே நம்ம எடுத்துட்டு போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கதான் நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். டிவோர்ஸ் எங்க நார்மலா எடுத்துக்கணுமோ அங்க போய் அண்ணா அண்ணி நீங்க டிவோர்ஸ் பண்ணாதீங்க, ஒன்னா இருங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அழுதுட்டு இருப்பாங்க. அங்க மியூச்சுவலா நடந்திருக்கும். எங்களுக்கு வந்துட்டு அந்த டிவோர்ஸ்ல வந்து எப்பவுமே யாராவது ஒருத்தவங்க மேல தப்பு இருந்தே ஆகணும்ன்றதும் கிடையாது.
மேபி செட் ஆகாம போயிருக்கலாம், மேபி அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கலாம், மேபி அவங்க பார்த்த ஃபியூச்சர் வேறையா இருந்திருக்கலாம் ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் டிஃபர் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மக்கள் அங்க போயிட்டு இல்ல நீங்க ஒன்னாதான் இருக்கணும், நீங்க எவ்வளவு கியூட்டான பேர் தெரியுமா, நீங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தீங்க தெரியுமா, அவங்களுக்கு நம்ம பசங்களே அட்வைஸ் எடுப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கம்ப்ளீட் ஆப்போசிட்டா வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு, நான் அதனால டிவோர்ஸ் அப்பீல் பண்றேன்னு ஒரு பொண்ணு போய் போற இடத்துல டிவோர்ஸ்லாம் சாதாரணம் தானே, எத்தனையோ பேர் பண்றாங்களே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருவாங்க. கம்ப்ளீட்லி ராங். நம்ம எந்த ஸ்டாண்ட் எங்க எடுக்கணும்ன்றத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பொறுமையா எடுக்கணும். ஏதோ ஒரு நியூஸ் வருதுன்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்காக பட்டு பண்றது வந்துட்டு சரி கிடையாது. ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 100 பேர் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. எல்லாருக்குமே இங்க கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக நம்ம சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பயன்படுத்துறோம். அது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கறது அவசியம். இங்க அந்த செக்ஸ் ரிலேட்டடான क्वेश्चन கேட்டப்போ ரிவெஞ்ச் அப்படிங்கறதே ரொம்ப பெரிய தப்பான விஷயம். ரீசெண்டா ஹிந்தி மூவி ஒன்று வந்துச்சு, ஆசி நினைக்கிறேன், ASSI அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்றதே எவ்வளோ பெரிய தப்பான விஷயம், அதை எதன் மூலியமா நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், நான் நல்லா படிக்கிறேன், நான் வந்துட்டு அச்சீவ் ஆகுறேன், முன்னாடி நான் வந்து உயர்ந்து காட்டுறேன்றது வேற மாதிரியான ரிவெஞ்ச். அதுவே இந்த பக்கம் எடுத்துக்கணும். சொன்ன மாதிரியான செக்ஸ் அப்படிங்கிறது, ஒரு விமனை வயலேட் பண்றதுங்கிறது, ஒரு பொண்ணை எப்படி நீங்க ரிவெஞ்ச் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டாலே பிரச்சனை என்னன்னு கூட கேட்காம ஆட்டோமேட்டிக்கா சொல்றது செக்ஸ். அவளை வந்துட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டேனா இல்ல அவனை வந்து இது பண்ணிட்டனாலே போதும், அங்க வந்து எல்லாமே முடிஞ்சு. இன்ஃபேக்ட் அது அவளை மட்டும் டாமினேட் பண்ணணும்னா இல்லை. இப்ப உங்ககிட்ட நான் வந்து ஒரு கருத்து வைக்கிறேன், என்கிட்ட முரண் இருக்கு அப்படின்னா நீங்க என்கிட்ட வந்து அது கருத்தியல் ரீதியா டிஃபெண்ட் பண்ணலாம். அதை பண்ண மாட்டாங்க. அது என்னவா இருந்தாலும் ஈஸி டு என்ன கிடைக்குதோ எடுத்து அடிக்கலான்ற மாதிரி இருக்கிறது கேரக்டர் அசாசினேஷன் ஒன்று. இன்னொன்று இந்த மாதிரி அபியூஸ், ரேப், இந்த மாதிரியான விஷயங்கள். இதே ஒரு மேல் இருக்காங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னா போய் நான் வந்து உன்னை அபியூஸ் பண்றேன் செக்ஷுவலின்னு இன்னொரு மேல் இறங்குவாங்க. ரொம்ப ரொம்ப ரேர். நடக்கலாம், மேபி இருக்கலாம், பட் ரொம்ப ரொம்ப ரேர். அது ஒரு பொண்ணுன்ற போது ஈஸி டூல் ஆயிடுது. நீ என்ன பண்ணாலும் உன்னை வந்து உடைக்கிறதுக்கு என் கையில ஒரு டூல் இருக்கு. நீ என்ன வேணா பண்ணு, எவ்வளோ படி, எவ்வளோ வந்து நீ நாலேஜபிளா இரு, எவ்வளோ வேலிடான பாயிண்டா வை, நீ எவ்வளோ கரெக்டா இரு, எனக்கு உன்னை பிடிக்கல, நீ வைக்கிற கருத்து பிடிக்கலன்னா உன்னை டவுன் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு பெரிய டூல் இருக்கு அப்படின்னா உன் கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவேன், உன்னை வந்து செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிடுவேன். ஒரு வீடியோ கீழே மனுஷன் வீடியோலாம் போடும்போது சொன்னாங்க நான் வந்து உன்னை ரேப் பண்ணிடுவேன், என்ன பண்ண முடியும் உன்னால, ஒரு ஈஸி ஸ்டேட்மெண்ட். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம். பட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும்னு எங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அதை பார்க்குற எங்களுக்கே பயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு சீன்லயும் சரி, நமக்கு எவ்வளவு தெரிஞ்சவங்களா இருந்தாலும், நான் வந்து லவ்வரா இருந்தாலும், ஏன் செக்ஸ் ஒர்க்கராகவே இருந்தாலும், ஒரு தடவை நம்ம போயிட்டோம் இல்லை நம்ம பண்ணிட்டோன்றதுக்காக நான் ரிவெஞ்ச்ஃபுல்லா அதை யூஸ் பண்ணிடுவேன். இல்லை வந்துட்டு அது ஒரு தடவை நீ பண்ணவ தானே இப்போ என்ன உனக்கு பெருசா அப்படின்ற கேட்குற அந்த ரிவெஞ்ச், செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் வந்து ஒரு டெட்லியான காம்பினேஷன். அது ரெண்டும் ஒன்று சேரவே கூடாது. ஃபைனலாக அவர் போயிட்டு ஜேம்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தான் அந்த எல்லாத்தையுமே சுரண்டி அந்த மெழுகுவத்தி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எனக்கு ஜஸ்ட் நீ மட்டும் போதும், மோனோகாமிக்கு நான் ரெடியாக இருக்கன்ற மாதிரி போவான். ஏன்னா ஒத்துக்க மாட்டான் இல்லையா, ஒத்துக்க மாட்டான் இல்லையா. யா தென் அகைன் ஷீ டர்ன் டு பாலிகாமி அப்படின்ற மாதிரி நிறைய மெழுகுவத்தி இருக்கும் பெட்ரூம் ஃபுல்லாக இல்லையா. பெட்க்கு அப்புறம் மேபி அது இருந்திருக்கலாம்ன்றது என்னோட. அண்ட் மெயினாக நீங்கள் சொன்னீங்களா அவன் மோனோகாமியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போகிறான். நீ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவன் மேபி டிசைட் பண்ணியிருக்க மாட்டான். நான் செக்ஸ் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாலே இவன் எப்படியும் கூட இருக்க மாட்டான் அப்படின்ட்டு நம்பி கூட அவள் போயிருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இல்லை நான் வந்துட்டு செக்ஸ் வச்சுக்காம இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு எப்படி நான் அப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வாயில வரும். உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி டைம் எடுத்துக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். மேபி நான் கூட அந்த டைமில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருக்கலாம். மேபி உண்மையாக லவ் பண்ணியிருக்கலாம். அவனுக்கு அந்த மெயின் கேரக்டருக்கு வந்து தேவைப்படுறது செக்ஸ் தான் அவனுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவங்க மேபி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நான் மோனோகாமியா ஃபுல்லாக மாறேன்னு இல்லாமல் எப்படியும் நான் இது செக்ஸ் வச்சுக்கிறேன்னு வைக்க போகிறது இல்லைன்னு சொன்னால் நீ போயிடுவதான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலான்னு எனக்கு தோணும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஸ்க்ரேப் அவுட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஷீல் ரிட்டர்ன் பேக் டு பீயிங் பாலியா இருக்கிறதுக்கு திரும்பி வந்துருவாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த நிறைய மெழுகுவத்தி இருக்கிறது. ஐ திங்க் இட் இஸ் மென் அரவுண்ட் ஆர் ஹவு ஷி வாண்ட்ஸ் திங்ஸ் டு பி லைக் இதுதான் நான் அப்படின்றது.
அதுக்கப்புறம் ஷீ சாக்ரிஃபைசிங் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதெல்லாம் எடுக்கும்போது. அப்புறம் மறுபடியும் அது திரும்ப வந்துட்டு ஏற்றிலாம் வச்சிருக்கும் போது ஓகே நான் மாற்றிக்க மாட்டேன், இதுதான் நான் லவ் பண்ணிட்டேன், அவன்கிட்ட போனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் காமிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ யா அது லூசிங் யுவர் செல்ஃப் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரீகெய்னிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். கரெக்டாக தப்புன்னு தெரியல எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஹார்னியாக இருக்கும்போது மாஸ்டர்பேட் பண்ணுவா. அப்போ அவளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதனால ஜேமிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவா. அவங்க இன்டர் கோர்ஸ் பண்ணுவாங்க, அதுலேயும் அவளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு கூட போய் பேசுவாள், அவளை பற்றி பேசுவாள், ரூம் பற்றி பேசுவாள். இதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, அவள் பாலிகாமில் இருந்தது செக்ஸுக்காக இல்லை, ஒரு ஷோல்டர் டூல் நான் பேசுறதுக்கு ஒரு பேச்சு துணையாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். செக்ஸுக்காக மட்டும் இல்லை பாலிகாமில் இருந்தது, நிறைய பேர் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தது. அண்ட் அந்த இடத்துலையுமே அவங்க ஃபீமேல் கிட்ட போகும்போது அவங்க லெஸ்பியனா இருக்கிறதுனால அவங்க காம் டவுன் பண்ணும்போது அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, கிஸ் பண்ணுவாங்க, அது அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதுவுமே அங்கே அப்யூஸ் தான் அது. ஸோ அந்த இடத்துலயும் அவன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரிலேஷனில் ஈடுபட பாப்பா, அவளால் அதை கேரி அவுட் பண்ணிட்டு ஹாப்பியாக முடியாது, அடுத்து ஜேம்ஸ்க்கு கால் பண்ணுவா, அங்கேயும் அவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிடுவான், அடுத்து ஃப்ரெண்ட் கிட்ட போகிறது. இப்படி இருக்கும்போது வேற என்னதான் நமக்கு தேவைன்றத மேபி அவ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் பாலிகாமி பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சுக்காங்கன்னா, நம்மளுடைய பார்ட்னரை நம்ம ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோன்ற பட்சத்துல இன்னொரு பொண்ணு கிட்ட போறதோ இன்னொரு ஆண் கிட்ட போறதோ தப்பு இல்லைன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லா. ஆனா என்னன்னா, அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேற மீட்டர்ல இருக்கும், அவங்களுக்கு வேற மீட்டர்ல இருக்கும். ஸோ பாலிகாமியே அதுவுமே டிஃபர் ஆகும். அது ரொம்ப மைன்யூட்டான ஒரு டாபிக் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய ஒய்ஃபுக்கு வீட்டுக்கு பசங்களை நல்லா பார்த்துக்கிறேன், காசு நல்லா கொடுத்துட்டேன், செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கேன், அவள் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே அவங்களுடைய நீட் வேற என்ன இருக்குன்றதும் இருக்கு. அண்ட் பாலிகாமி ரெண்டு பேரோட ப்ராப்பர் கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான். அந்த கன்சென்ட்டுங்கிறது ஃபோர்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ மேபி ஒய்ஃப் படிக்காமல் இருக்கலாம், வேலைக்கு போகாமல் இருக்கலாம், நான் வேற ஹஸ்பண்ட் சொல்லலாம் இந்த மாதிரி நான் வேற ஒரு பொண்ணு மேலே செக்ஷுவலி அட்ராக்டடாக இருக்கேன், நான் போகிறேன்ற பட்சத்தில் அவளுக்கு அவளால் வீட்டுக்கும் போக முடியாது, இல்லை தனியாக போய் சர்வை ஆக முடியாது. ஸோ அந்த இடத்துல அந்த கன்சென்ட் ஓகேன்னு சொன்னாலும் அந்த ஓகே கன்சென்ட் கிடையாது, அந்த இடத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாலிகாமின்றது ரொம்ப ரொம்ப மைன்யூட் ஆனது. நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியோ இல்லை நம்ம அது நார்மலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நம்ம டீப் ரூட்டடாக நம்ம நினச்சி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதே நிறைய இருக்குது. கன்சென்ட்ன்றதே ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. அதே சொன்ன மாதிரி கன்சென்ட்ன்றது ஓகேன்ற வார்த்தை கிடையாது, ஃபுல்லாக மனசுல இருந்து கொடுக்க வேண்டிய கன்சென்ட். இப்போ நான் சொன்ன சுச்சுவேஷன்ல அங்கே தள்ளப்படுறாங்க. ஓகே சொல்லிதான் அவனை வேற என்ன பண்ணுறது, வீட்லேயே நான் என்ன போனால் எடுத்துக்க மாட்டாங்க, வெளியே போய் தனியாகவும் என்ன குழந்தைங்களை பார்த்து சர்வே ஆக முடியாது, இவங்க கூட இருந்தால் சரி காசு கொடுக்குறா குழந்தைங்களை பார்த்துக்கிறா நான் இங்கே இருந்துடலாமேன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃபோர்ஸாக தள்ளப்படுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தள்ளப்படக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய ரீசெண்டாக நான் பார்க்குறேன், ப்ராக்ரெசிவாக இருக்கும், பாலி எல்லாம் நேச்சுரல் தான், கேஷுவல் ரிலேஷன்ஷிப்லாம் ஓகேன்னு. அது எதுவாக இருந்தாலும் அங்கே கன்சென்ட்ன்றது மனசார ரெண்டு பேருக்குள்ள இருந்தும் வரணும், அங்கே அந்த சூழலுக்கு தள்ளப்படக்கூடாது அப்படின்றது இருக்கு. ஸோ நம்மளும் அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கண்டென்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்மளே நிறைய லேர்ன் பண்ணிக்க வேண்டியது. வெஸ்டர்ன் நகரத்தில் ஒரு டைலாக் வரும், அது மாதிரி தான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு நாளில் இல்லை, ஒவ்வொரு நாளில் நம்ம கற்றுக்கிறதுல அது மூலமாக வர மாற்றங்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கை இன்னும் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அந்த விதத்தில் அந்த உரையாடல் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.